பழைய நாளில் பார்க்குறோமே, பழைய நாளில் 6-7 குழந்தைகள் இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் காலத்தில் கல்யாணம் ஆச்சே நாம் பார்த்தோமே. அவெல்லாம் எந்த மேட்ரிமணியை நம்பி குழந்தைகளெல்லாம் பெற்றுண்டா? எந்த இன்சூரன்ஸை நம்பி அத்தனை குழந்தைகளுக்கும் படிப்பை சொல்லி கொடுத்தா? எதுவுமே இல்லை. அப்போ என்ன அவளுக்கு பெரிய பலமாக இருந்ததுன்னா தர்மம் தான் பலமாக இருந்தது. அப்படி தர்மங்கிற ஒரே பாதையில் போயின்னு இருந்ததுனால சௌக்கியமாக இருந்தாள். அதை தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அப்படி கல்யாணம் பண்ணுற போது என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா 3 விஷயத்தை தான் எதிர்பார்க்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. என்ன 3 விஷயம்னா, பையன் ஒழுக்கமாக இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். 2வது, குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கா அப்படின்னு குலம் கோத்திரத்தை விசாரிக்கணும். 3வது, அந்த பையன் தர்மத்தில் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். தர்மத்தில் நம்பிக்கையாக இருக்கான், தர்மத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கான்னா அந்த தர்மமே அவனை காப்பாற்றிடும். நமக்கு முன்னாடி நாம் பண்ணக்கூடியதான தர்மம் நமக்கு முன்னாடி போகும். தர்மம்னா என்னென்னா வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறோமே, இந்த தர்மசாஸ்திரத்தை படிக்கணும், அவ்வளோதான். படித்தா போரும் நம்மளை அந்த வழியில் கூட்டின்னு போக ஆரம்பிச்சிடும். அதான் ஜீவ வித்யான்னு பேர். வேதம், தர்மசாஸ்திரம், இத்திஹாசம், புராணங்களுக்கெல்லாம் ஜீவ வித்யா அப்படின்னு பேர். ஜீவ வித்யான்னா என்ன? உயிருள்ள படிப்பு அப்படின்னு அர்த்தம். உயிருள்ள படிப்புன்னா இப்போது இங்கிலீஷில் எவ்வளவோ படிக்கிறோம். இப்போ பிஇ படிக்கிறோம். பிஇ படித்து முடித்தப்புறம் அந்த பிஇ படிப்பு நமக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னா, இன்றைக்கி சும்மா சொல்லிக் கொடுக்குறேன்னாலே யாரும் படிக்கிறதுக்கு தயாராக இல்லை பிஇ. ஏன்னா படித்தவா நிறையா இருக்கா, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் பிளம்பர், எலக்ட்ரீஷியன் பஞ்சம் நிறைய இருக்குது. பிஇ தானே அவன் படிச்சிருக்கான், அந்த படிப்பு அவனுக்கு கை கொடுக்கறதா அப்படின்னா இல்லை. படிப்பு தனியாக இருக்குது, அவனுடைய செயல்பாடு தனியாக இருக்குது. ஆனால் வேதம், தர்மசாஸ்திரம், இத்திஹாசம், புராணங்கள்லாம் எப்படின்னா, அதை படித்தோம்னா உடனே அது நம்மளை நல்ல வழியில் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, எதிர்ச்சியாக ஷெல்ஃபில் புஸ்தகங்கள்லாம் அடுக்கியிருக்கு. அதில் ஒரு புஸ்தகத்தை எடுத்து பார்க்குறோம். அதில் போட்டிருக்கு, பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கு எழுந்து குளித்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் போட்டிருக்கு. அதை எடுத்து பார்க்குறோம். ஆகாமாவை அப்படின்னு புண்ணிய காலத்துக்கு பேர். அதுக்கு ஆகாமாவைன்னு 4 பௌர்ணமியே சொல்கிறது. ஆன்னா ஆஷாட பௌர்ணமி, கான்ன கார்த்திகை பௌர்ணமி, மான்ன மாக பௌர்ணமி, வைன்ன வைசாக பௌர்ணமி. ஆகாமாவைன்னு பேர். இந்த 4 பௌர்ணமியிலையும் கார்த்தால 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணினா மனசு ரொம்ப பரிசுத்தமாக ஆறுது. இந்த ஆட்டிசம் இது மாதிரி உள்ள குழந்தைகள்லாம் குணமாயிடுவா கார்த்தால 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறது. அப்படி நாம் ஏதோ எதிர்ச்சியாக எடுத்து அதை படிச்சிருப்போம், மூடி வச்சுருவோம். அப்புறம் நமக்கு அது மறந்தே போயிடும். நம்மளை அறியாமல் வைசாக பௌர்ணமியோ கார்த்திகை பௌர்ணமி வர்ற அன்னைக்கு நம்மளை அறியாமல் கார்த்தால 5 மணிக்கு முழிப்பு வரும். ஏன் இன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கு முழிப்பு வந்தது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கும். ஏன்னா நாம் என்றைக்கோ படித்த படிப்பை மனசில் வாங்கினுட்டோம். அந்த மனசு உடனே அது விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனை ஞாபகம் வச்சுட்டு எழுப்பணும் அப்படின்னு பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கு நம்மளை எழுப்பி விடும். அதான் ஜீவ வித்யான்னு பேர். அப்படி வேதத்திலேயோ தர்மசாஸ்திரத்திலேயோ ஒரு விஷயத்தை படிக்கணும், அவ்வளோதான் நம்முடைய காரியம். படித்தா உடனே நம்மளை தானாக அது நல்ல வழியில் கொண்டு போகும். அப்படிப்பட்ட வித்தியைகள். அப்படி தர்மசாஸ்திரம் இதை தான் கவனிக்கணும்னு சொல்கிறது. கல்யாணத்துக்கு குலம் கோத்திரம் விசாரிக்கணும். குறைஞ்சபட்சம் 4 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி குலம் கோத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு வந்ததுன்னா நிறையா கல்யாணங்கள் நிச்சயமாகி நடக்கும்.